மேடம் வணக்கம். வணக்கம். இன்னைக்கு தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா மிக ட்ரெண்டா இருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா தேசிய கல்விக் கொள்கை. இந்த கல்விக் கொள்கை மூலியமா பல்வேறு நலத்திட்டங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு மத்திய அரசு சொல்லுது. ஆனா அதை எதிர்க்கக்கூடியவங்க அது எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லி சொல்றாங்க. தேவை இருக்குங்கிறதுனால ஒரு விஷயத்த கொண்டு வர்றாங்க மத்திய அரசு. அது பெரிய அறிஞர்களை வச்சு பரிசீலனை பண்ணி கொண்டு வர்றாங்க. ஆனா இப்ப இந்த தேவையில்லைன்னு சொல்லக்கூடியவங்க உடனே அறிவிப்பு கொடுத்த மறுநாளே வேணான்ட்டாங்க. அப்ப அதை அவங்க புரிஞ்சுக்கிட்டு பண்றாங்களா புரியலையான்னு நமக்கே தெரியல. இந்த தேசிய கல்விக் கொள்கை வர்றது நமக்கு நல்லதா இல்லையா, அதை பத்தி உங்க கருத்தை சொல்லுங்க. அது எப்படி கெடுதல் எப்படி ஆகும்? நல்லதுதான். ஏன்னா அடித்தட்டு மக்கள் எல்லாமே எல்லா மொழியும் படிக்கணுங்கிறது தான் நம்ம தேசிய கல்வி கொள்கையோட அடிப்படை தேவையான ஒண்ணு. இதுல வசதி இருக்கவங்க படிக்கணும், வசதி இல்லாதவங்க படிக்க கூடாது அப்படிங்கறது ஒண்ணு. கல்வி எல்லாத்துக்குமே பொதுவான ஒரு விஷயம். இப்ப நம்ம ஜெனரேஷன்ல தான் நம்ம அதெல்லாம் படிக்கல. அதனால நம்ம வரப்போற ஜெனரேஷன்ல எல்லா மொழியுமே கத்துக்கலாம். இப்ப நம்ம வாய்ப்புகளை தேடி போயிருந்தாலும் அதை பணம் செலுத்தி தான் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்துற மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கு எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா வாய்ப்புகளை தானாவே முன்வந்து மத்திய அரசு கொடுக்கும்போது அதை ஏத்துக்கிறது இந்த மாணவ சமுதாயத்தினுடைய வளர்ச்சிக்கு வழிவகுக்குமா அல்லது வேற மாதிரி ஒரு முடிவை தருமாங்கிறத நீங்க சொல்லுங்க. அதாவது என்னன்னா அதான் அவங்க என்ன பண்றாங்கன்னா குழந்தைங்க வசதி இருக்கவங்களுக்கு தான் இந்த கல்வி போகணும், வசதி இல்லாதவங்களுக்கு அது போய் சேரக்கூடாது, என்னைக்குமே காலத்துக்கு அவங்க அடிமையா இருக்கணும் அப்படிங்கறத அவங்க முன் வைக்கிறாங்க. அதனாலதான் அவங்க வீட்டு பிள்ளைங்க எல்லாம் படிக்கணும், வசதியான ஸ்கூல்ல படிக்கணும், அடித்தட்டு மக்கள் எல்லாம் படிக்க கூடாது. இப்ப சாதாரண எலிமெண்டரி ஸ்கூல்ல படிக்கிற குழந்தைங்க எல்லாம் படிக்க கூடாது, எந்த நாலேஜுமே இல்லாம கடைசி வரலையும் அவங்க அடிமையாவே இருக்கணும் அப்படிங்கறது அவங்களோட மைண்ட் செட்டா இருக்கு. இதுலயே பாத்தீங்கன்னா அமைச்சர்களே சில பேர் பொறுப்பு இல்லாம என்ன பேசுறாங்கன்னா, அப்படி வேணும்னா அவங்க பணம் செலவு பண்ணி அவங்க ஹிந்தி கத்துக்கிட்டோம், தெலுங்கு கத்துக்கிட்டோம், மலையாளம் கத்துக்கிட்டோம், அதையே நாங்க சொல்லி தரணுங்கிறாங்க. ஆனா இதை சொல்லி தர்றதுக்கு அடிப்படையா என்ன தேவையோ அந்த முழுமையான நிதியை மத்திய அரசே கொடுக்குது. அப்படி இருக்கும்போது இதை வாங்கி இப்படி இந்த கையில கொடுக்கக்கூடிய ஒரு வேலையை மட்டும்தான் மாநில அரசு செய்ய போகுது. அப்படி இருந்துமே அந்த விஷயத்தை எதிர்க்கிறாங்க. அதனால இப்ப நம்ம எல்லாருமே ஒரே குடையின் கீழே நின்று மரியாதைக்குரிய தலைவர் பாஜகவுடைய தலைவர் அருமையண்ணன் அண்ணாமலை அவருடைய கருத்தை வலுப்படுத்தி இப்ப வரக்கூடிய 23ஆம் தேதி திருச்சியில ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டம் மாநாடு போல நடக்க இருக்கு. அதுல எல்லாம் கலந்துகிட்டு நம்ம சிறப்பு சேர்க்கலாமா அல்லது நம்ம எல்லாம் சாதாரணமா இருக்கலாமா? கண்டிப்பா சேர்க்கணும். இப்ப அமைச்சர்கள் இப்ப எவ்வளவோ டிஎம்கே அமைச்சர்கள் எல்லாம் பேசுறாங்க, இது மும்மொழி கொள்கை தேவையில்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவங்க வீட்டு பிள்ளைங்க எல்லாம் எங்க படிக்கிறாங்க? இப்ப அன்பீஸ் மகேஷ் பொய்யாமொழி பையனே எடுத்தீங்கன்னா பிரெஞ்சு பிரெஞ்சு படிக்கிறாப்புல, அவருக்கு தமிழே தெரியல. ஆனா இவரை கேட்டா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்றாரு. தவறுதலா சொல்லிட்டு தவறுதலா பையன். அதை எப்படி படிக்கிற பையன் குழந்தைங்களுக்கு எப்போதுமே பொய் சொல்ற பழக்கம் கிடையாது. இதுல ஒரு சந்தோஷம் என்னன்னா அவர் என் பையனே இல்லைன்னு சொல்லாம அதனால இப்ப சொல்றவங்க குழந்தை எல்லாம் எங்க படிக்கிறாங்க? அதனால காலத்துக்கு இவங்க எப்படி ஓட்டு உரிமை போட்டு மக்களை காலத்துக்கு அடிமையா வச்சிருக்காங்களோ அந்த மாதிரி குழந்தைகளையும் வச்சிருக்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த முறையெல்லாம் ஒழியணும், ஒரு புதிய கல்விக் கொள்கை வரணும். எல்லாரும் தாமரைக்கு ஓட்டு போடணும். நன்றி மேடம், ரொம்ப சிறப்பான கருத்தை வெளிப்படுத்தினீங்க. தமிழக பாஜகவினுடைய முன்னாள் செயற்குழு உறுப்பினராக இருக்கக்கூடிய சுசிலா ஆகிய உங்களுக்கு இந்த நேரத்துல ரொம்ப நன்றியை தெரிவிச்சு. நன்றி. வணக்கம்.